உதவி செய்ய வேண்டும். ஒரு மூட்டு போட்டு என் கையிலே கொண்டு கொடுக்கணும். ஓடி வருகிறான் அல்லவா? அடர்ந்த வனமாக இருக்கப்பட்ட இடத்திலே வந்து சேர்கிறான். மரத்தை கண்ணிலே கண்டான். ஒரு கட்டை சிவன் கடைந்தெடுத்தான். சிவனுக்கு 2 அறைகளும் தந்திரமாக பதித்து மேல் பூட்டு, கீழ் பூட்டு, உள் பூட்டு, வெளி பூட்டு, சீனி பூட்டு, சிங்கன் பூட்டு, திருக்காணி பூட்டு, 7 பூட்டு போடுகிறார். சீனி பூட்டு இருக்குதா? அதுதான் அம்பாவை அறியாமல் அதை யாரும் எடுத்து திறந்து பார்க்க கூடாது. எங்க திட்டத்தோட அருமையான கைதுகள் தயார் செய்து மங்கைவரா சக்தி பார்வதி கையிலே கொண்டு வந்து ஒப்படைத்தார். 2 செஞ்சர்கள் விழித்தடைத்தார். 10 கருவட்டத்தின் முந்தாளியில் முளைத்தார். எக்களுக்குள்ளே செருவிக்கொண்டு பகவான் மோகனை நோக்கி வந்திருக்கிறார். மௌனமாகவே இருக்கிறார். வரட்டுமே பகவான் அவர் படியிழக்கிறாரா அல்லது பக்கத்து வீட்டு படியிழப்பை அளந்து வருகிறாரா என்று சோதித்தே ஆக வேண்டும். பகவான் படியிழக்க கைலாசம் வருகிறார். அப்பொழுது கட்டளை பார்வதியை பார்த்தார். வழக்கத்திற்கு மாறாக வந்து கொண்டிருக்கிறார். மருமகளே, உமையவளே, வழக்கத்திற்கு மாறாக அமர்ந்து கொண்டிருக்கிறாயே. அன்னாரதன் படியிழந்து கைலாசமாமலை வரக்கூடிய வேளையிலே என்னுடைய பாதங்களுக்கெல்லாம் பாதபடிகள் செய்வது வழக்கம் அல்லவா? இல்ல இடைஞ்சலா இருக்குது.
இல்லையா? ரொம்ப கவனமா இருக்கணும். தாயே, இன்றைய தினத்திலே ஏறிட்டு கேளாமல் ஏறிட்டும் பாராமல் முகம் கொடாமல் மௌனமாக வந்தாயே. சரி, தாங்கள் எங்கு சென்றடைகிறீர்கள்? உலக மக்களுக்கு இந்த ஜெகநாதன் வழியிழந்து கொண்டு வருகிறேன். எல்லா அதிபர்களுக்கும் பட்டினி இல்லாமல் வழியிழந்தீர்களா சுவாமி? இந்த தினத்திலே இந்த அண்ணாமலையாருடைய வழியளப்பு எப்படி தெரியுமா? எப்படி? ஓர் அறிவு கொண்ட புல் பூண்டு முதல் 6 அறிவு கொண்ட மனித சரீரம் முதல் கொண்டு எறும்பு முதல் யானை வரையிலும் உள்ள 84 கோடி ஜீவசத்துகளுக்கும் கல்லினுள் இருக்கக்கூடிய தேரைக்கும் கருப்பைக்குள்ளதாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கும் உனக்கும் எனக்கும் சேர்த்து நான் வழியிழந்திருக்கிறேன். சொல்லுறீங்க பக்கத்துல யாரா சாப்பிட்டியா? சாப்பாடு கிடைச்சல? உனக்கு நான் அளந்தபடி அதுதான் இன்றைய தினத்தை என்னன்னு கேட்கிறேன். அளந்தது அளந்தீங்க. என்னிடத்தில் 2 ஜீவன்கள் பட்டினியாகவே இருக்கின்றது. பட்டினியா? வரவனுடைய வழியாகவே பட்டினியா? மறைவரே, இந்த வரவனுடைய வழியாகவே பட்டினி என்று சொல்லக்கூடிய நிலைமை கொண்டு வரவே. ஆனால் இன்றைய தினத்தில் இருந்து வரவன் என்று சொல்லக்கூடிய பட்டமை எனக்கு தேவையில்லை. வழியாகக்கூடிய ஊதியமும் இனிமேல் எனக்கு வேண்டும். அது என்ன வார்த்தை சுவாமி சொன்னீர்கள்? பட்டினியாலே இருக்கிறதுன்னு சொன்னேன். அதனால இந்த இடத்தில் காண்பிப்பேன் என்று நினைக்காதீர்கள். உடனே தேவ சபையை கூட்ட வேண்டும். தேவாதி தேவ சபையிலே நம்முடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும். நிரூபித்து காட்டிய ஆண்டவன் சொல்லக்கூடிய அம்மையும் பார்வதானியும் பகவானுமாக தேவாதி இவர்கள் இருக்கக்கூடிய தேவர்கள் உலகத்திலே வருகிறார். தேவ சபையிலே வருகின்றார். பார்வதியார்களை செய்தால் பாருங்கள். சிங்கம் மாலை கிளையரைத்தே பகவானை சோதரிப்பார். சபையை கூட்டினார். சிங்கவாளை இலையறுத்தார். கரங்களை விரித்து சிவன்கொட்டை திறந்து விட்டார். சிவன்கொட்டில் இருந்த சிற்றமானது திரையரசி கடை கொண்டு சுற்றி சுற்றி வருகிறது. பகவான் சொல்லுகிறார். உலகமே தெரியலையா? உலகத்துக்குள்ளதான் இருக்கேன். பாத்தியா உமையவளே, பரமனை சோதனை செய்யாத என்று உன்னிடத்தில் எத்தனையோ சொன்னேனே. பார்த்தாயா ஈசன் அந்த எறும்பு கலந்திருக்கக்கூடியபடியாய். அதாவது அறைக்குள் இருந்தாலும் இந்த அரடாருக்கு தெரியாத மாயம் கிடையாது. செப்புக்குள் இருந்தாலும் சிவன் அறியாத மாயை இல்லை என்பதை இப்பொழுது நீ உணர்ந்திருப்பாய். பார்த்தா என்னவா எப்படி இருக்குன்னு இப்போ தெரிகிறது சுவாமி. அதனாலே அந்த சோதனை செய்ததன் காரணமாக நீ இனிமேல் இருந்து என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மனவிற்கான தன்மையை இருக்கோடு இழந்தார். முடிந்தது கதை. அப்படியா? ஆமா. அதனால நான் என்ன செய்ய வேண்டும்? நன்மையை மகனாக அடைய வேண்டும் என்று சொல்லி என் பக்தன் தக்கமகராஜன் மாபெரும் தவத்தை செய்து கொண்டு வருகிறார். அன்னவருக்கு சென்று பிள்ளையாக பிறகு கிடவது. அதுக்கு என்ன வார்த்தை சுவாமி சொன்னீங்க? சாபத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும்.
அடியார் செய்த குற்றத்தை ஆண்டவரையும் இருக்கக்கூடாது. தெரியாமல் செய்த குற்றத்தை இவனாரும் இருக்க வேண்டுமே. அறியாமல் அடியார் செய்த பொருட்களை தாங்களாலே பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் சுவாமி. மகேஸ்வரி, நீ என்னை சோதனை செய்தது பெரிய குற்றம் ஒன்று கிடையாது. ஆனால் மற்றவர்கள் மத்தியிலே வைத்து என்னை கொலை பார்க்க சொன்னாய் அல்லவா, அதில்தான் பெரிய வேடிக்கை வைத்திருக்கின்றது. அதனால நான் கொடுத்த சாபம் கொடுத்தது தான். அப்படியா? அதை மாற்ற முடியவே முடியாது. ஆனால் ஒன்று, நீ 12 வருடங்கள் சரி அந்த தக்கனுக்கு பிள்ளையாக வளர்ந்து வரக்கூடிய வேலையிலே அந்த 12வது திருவயதிலே யாமே உமக்கு மீண்டும் காட்சி தருவோம். மறுபடியும் உன்னை மாலைமணம் சூட்டி இந்த கைலாசம் அழைத்து வருவது உறுதி. அப்படியே ஆகட்டும் சுவாமி. எந்த மதங்களுடைய வட்டம் இருந்தால் வழியில் வந்து நிக்கணும். ஆமா, சென்று வா. பார்வதி ஒரு குழந்தையாக்கினார். தக்க வேலை செய்ய சமீபத்திலே கிடத்தினார். குழந்தையாக இந்த பார்வதியானவள் ரத்தமிட்டு அழுது கொண்டே இருக்கிறார். இந்த அழுது குரல் கோசை எப்படி கேட்கிறது? தக்கராஜ மாதிரி கேட்டு என்ன செய்கிறார் பாருங்கள். குழந்தை சத்தம் காது கேட்டு, குழந்தை சத்தம் காது கேட்டு, நம்முடைய தக்கராஜன் தக்கராஜன், நம்முடைய தக்கராஜன் தக்கராஜன். குழந்தை சத்தம் காது பார்வதியா என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி பெயர் கொடுத்தாள், பெயர் கொடுத்தாள், பெயர் கொடுத்தாள், பெயர் கொடுத்தாள். அதாவது குழந்தை சத்தத்தை காதல கேட்ட மாதிரி எல்லாரும் மெய் மறந்துட்டாங்க. ஆமா, மாலை எடுத்து வர வீரத்திலே முத்தப்படுகிறார். ஏன் நீ கையில் எடுத்தால் இடது கண்ணத்திலே முத்தம் கொடுப்போம். வேறவழி இடத்துல வந்துட்டாரு. வேறவழி என்னங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வேலை செய்யறேன். ஐயா, மகாராணியா இருந்த பிறகு உனக்கு அந்த அம்சம் இன்னும் குறையில அப்படிதானா? அம்மா, என்னுடைய கையிலே பார்த்தாயா? இந்த குழந்தை யாரு சுவாமி? நம்முடைய குழந்தையம்மா. நம்முடைய குழந்தை என்ன? இது நமக்கு இதுவே சொந்தமான குழந்தை. உனக்கு அம்மா என்று அழைப்பதற்கு பிள்ளை கட்டாயல்லவா? அந்த குழந்தையை தேடி யாரும் வரமாட்டாளே. இனிமே யார் வர போற? இது நமக்கே சொந்தமான பிள்ளை. அப்படி ஆகிவிட்டது. அதாவது ஆண்டவர் நினைத்து அறிவியலான தவத்தை செய்ததன் மூலமாக சரி. சிவனாரே மணமகன் எனக்கு இந்த கை குழந்தை தந்திருக்கின்றான். அப்படியா? மக்களுடைய தவச்சாலைகளில் பிள்ளை கிடைத்ததன் காரணமாக தாட்சாயணி யார்? இந்த பிள்ளைக்கு பேர் அழகா இருக்கிறது. இன்னொரு மறுமையை சூட்டுகின்றார். என்ன பேரு? பார்வதி மார் உலகத்தை ஆள வேண்டும் என்று பிறந்தாளே. ஆமா, ஆகையினால் பாருக்கு அதிபதி பார்வதி என்று திருப்பெயரையும் சூட்டி நாளை மேலையும் வளர்தல் வண்ணமாகவே வளர்த்து வருகிறார்கள். வளர்ந்து வளர்ந்து பார்வதியானவள் வரும் பொங்கையாகா 12 வயதை அடைகின்றார். மகளுக்கு வயது 12 அல்லவா? இன்றைய தருணத்தில் அவளுக்கு நாம மனமுடைத்து கொடுக்க வேண்டும். அதுவே சரியான வழி. மனமுடைத்து கொடுக்க வேண்டுமான சாதாரணமாக எல்லாம் கொடுக்க முடியுமா? கூடாது, கூடாது. 55 தேசத்து அரசர்களுக்குமே சுயவர ஓலை அனுப்புகிறார். எப்படி வருகிறார் பாருங்கள். மன்னகர கோலமாக அரசடை குளித்தவரா சாலை
கிழவரை போன்றும் நான் ஒரு பத்து செத்தவரை நரைத்த நல்ல கிழவரை போன்றும் இன்னொரு மத்து சொந்த ஒரு முந்தகத்தி கிழவரை போன்று குரவிடத்து நரம்பமாகவே வருகின்றார். தக்கனுடைய கோட்டையிலே வந்தார கூட்டத்தில் அமர்ந்தார். மலைக்கோல செய்தார்கள். மலவரையிலே கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்திலே தோழி பெண்கள் எல்லாம் சொல்லுகிறார், மகாராணி அண்ணாடி மன்னர்கள் இருக்கிற மாதிரியா? ஆமா, யார் யாரெல்லாம் தெரியுமா? சேரே சோழ மகாராணி ஒண்ணு காணலையே. தோடல இருக்கிறாங்க, தூணுக்கு சரிஞ்சு இவருக்கு யாரு? அது சேரம் சோழன் பாண்டியன். மூணு மன்னர்களை எப்படி வரிசையா இருக்காங்க? அதுதான் 3 மன்னர்களை பார்த்தா சேர மன்னரை பார்த்தா சேர்த்து போட மாட்டான், சோழ மன்னரை பார்த்தா ஊத்தா அப்படி மாதிரி இருக்கான். அதனால பாண்டிய மன்னர் பல்ல பத்தியா கொஞ்சம் பழுத்து வந்தது மாதிரி தெரியுது. கல்யாணம் முடிக்க 3 பேரும் சோடி போட்டு வந்திருக்காங்க. நம்பி கட்டிவிட முடியுமா? சேர மன்னரை கட்டலன்னா பாண்டிய மன்னர் கோவப்பட்டுருவார். பாண்டிய மன்னருக்கு வேலை பண்ணலான்னா சோழ மன்னர் கோவப்பட்டுருவார். நான் இந்த 30 சோழர்கள் நமக்கு வேண்டாம். சரி, கல்யாணம் முடிவாகி வந்துவிட்டாய் அல்லவா? கையில் ஒரு மலை மாலை அப்படி இருக்கிறது. இந்த மலை மாலையை இங்கிருந்து நீ சுற்றி சுழற்சி எறிய வேண்டும். சரி, எவருடைய கழுத்தில் விழுகிறதோ அவர்தான் உனக்கு கணவர். ஆமா, அப்படி கல்வியிலே வாங்கினாலே மலர் மாதிரியை வங்கி மகாசக்தி பர்வதா தேவியார்கள் பகவான் நினைத்தார். பார்வதியால் மாலை மலர்மாலை வாங்கினார். அம்மா அழகாக சுழற்சி எறிகிறார். சரி, சுழற்சி எறியக்கூடிய நேரத்தில் பண்டார ஒட்டத்திலே இந்த பரதனுடைய கழுத்திலே மலர்மாலையாக வருகிறது. கல்யாணம் முடித்து கொடுத்தார். ஆமா, கல்யாணத்தை முடித்தார்கள். சரி, அழகாக நாட்டிலே வந்ததன் போது விபூதியை கொண்டு கொடுக்க சொல்லுகிறார். மருமகனே, ஒரு நாளைக்கு 3 நேரம் நீ விபூதி கொடுக்கணும். அப்படி சரி என்று சொல்லு. ஒரு நாளத்திலே கொடுக்க வேண்டாம் என்று சொல்லும் போது 55 தேசத்து அரசர்கள் சபையிலே கூடினார்கள். அந்த நேரத்திலே விபூதியை கையில் எடுத்து ஓடோடி வருகிறார். அண்டை பையனே, உங்க மகனுக்கு பொண்ணா மாப்பிள்ள நான் தான் மாமா. மாமா போடாவே இந்த மாமா என்ன பார்த்தா நீ எப்படி சொல்லுவீங்க? போடாவா போடா போடா என்று சொல்ல
காட்சி கொடுத்தார். பராசக்தி என்ன மௌனமா இருக்கீங்க? நீ எங்க இருந்துகிட்டு இருக்க? சந்தோஷமா இருக்க வேண்டாம். நினைச்சுதான் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்க போல இருக்க. பராசக்தி இனிமேல் ஒரு நிமிடம் கூட இந்த இடத்துல நம்ம இருக்கப்படாது. இன்னைக்கு மத்தியானத்துக்கு முன்னாடி இந்த இடத்தை நம்ம காலி செய்தாக வேண்டும். புறப்படி என்னுடன் கைலாசம். கைலாசம் வழியிலேயும் வருகிறார். ஆஹா, இப்படி உலக மக்களை தெரிவிக்குமாகவே பகவான் இப்படி காட்சி கொடுக்கின்றார். கேவலம் ஒரு ஆண்டியாகி பண்டாரனுடைய மகளை கொண்டு போய் விட்டாரே, அவமானப்படுத்தி விட்டாரே. அவனைத்தான் பண்டாரத்தை கொண்டு பண்ணி அவருடைய கையாலே விமோதி வாங்கி பூச வேண்டும். சரி அம்மா, சமுதாயமே நடத்துகிறார். இங்கே ரங்கமகராஜன் பகவானை போல ஒரு மரபணி பிரிவு செய்ய வேண்டும் என்று வேண்டி நடத்தும் பொழுது திலோக சஞ்சாரம் முடித்தாரே நாகவான் மகரிஷி பெருமான் வருகிறார் தக்காபுர கோட்டைக்கு. தக்கராஜனே, என்னப்பா மறைத்துக் கொண்டிருக்கின்றாய்? ஒரு அறிவிப்புமே இல்லாமல் இருக்கின்றாய். நாரதா, என்னை வஞ்சித்தான் பரமன். ஆமா, என் மகளை என்னிடத்தில் இருந்து கவர்ந்தான் பாவி. அதனாலே அவனை போல் ஒரு இறப்பதை விளைவி செய்ய வேண்டும் என்பதற்காக யாகம் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆமாப்பா, நடப்பது நன்றாக இருக்கட்டும். சென்று வாருங்கள். வந்தார் அருகரார் ஒருவர் அழைத்து கொண்டார். கைலாசமலையில் உலக மக்களை எல்லாம் காக்கக்கூடிய பரமனையே வஞ்சித்தானே. ஆனா மக்கள் ஆணவத்திலே ஆடுகின்றார். இவன் செய்யக்கூடிய இந்த கொடிய செயலை இறைவனிடத்தில் தெரிவிக்க வேண்டுமே என்று நாரதவாள் மகரிஷி பெருமாள் கைலாசமலை இடத்தில் வந்து சொல்கிறார்கள். வந்து நின்று நாரதரோ சிந்தையதே நாரதன் வருகிறார் என்றால் கலகம் உடன் வருகிறது என்பது தான் பொருள். இருந்தாலும் நாரதர் கலகம் நன்மையில்தானே முடியும். நாரதா,
வந்த விவரத்தை விவரமாக விளம்பு. பகவானே, அப்பா, உலகமெல்லாம் சுற்றி விட்டு காசி முதல் கன்னியாகுமரி வரை சென்று விட்டு உங்க மாமா தக்காபுரம் கோட்டைக்கு சென்று தக்காபுரத்திலேயா? ஆமா. என் மாமன் மாமி இருவரும் நலமாக இருக்கிறார்களா? ரொம்ப நலமாக இருக்கிறார்கள். ஒருவரையும் இல்லையே? ஒரு முறையும் இல்லை. நல்ல. ஆனால் தக்கராஜன் ஒரு வேள்வி நடத்திக் கொண்டிருக்கிறார். எதற்கு என்று கேட்டேன். காரணமா? கேவலம் ஒரு ஆட்டை பிச்சன் இறப்பன் நாட்டிலே இருந்துள்ள பண்டார் அவருடைய மகளையே கொண்டு போய் விட்டார். அவரை போல ஒரு வட்டாரத்தை கொண்டு விட வேண்டும். அவருடைய கைகாலை விபூதி வாங்கி பூச வேண்டும் என்று ஒரு வேள்வி இருக்கிறார் சுவாமி. அப்படியா? நாரதரே, சுவாமி தச்சன் ஆணவத்தின் உச்சத்துக்கே சென்று விட்டார். அதனாலே தக்க சமயம் வரக்கூடிய வேளையிலே அவனுடைய ஆணவத்தை அழித்து அவனுக்கு நல்ல புத்தி புகட்டுவது உறுதி. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நாரதரை கையமர்த்துகின்றார். நாரதன் வழி நடந்தார் அல்லவா? பார்வதியார் வருகிறார். பக்கத்திலே வந்தார். பகவானை வந்து சொல்லுகின்றார். நாரதவான் வழிவர் சொல்லி அடி நாரதவான் வழிவர் சொல்லி பகவானே, நாரதர் வந்தாரே, ஏதோ ஒன்று பேசினாரே. சரி, நாரதவான் சொல்லி வருவது நம்பவே கூடாது சுவாமி. மருமகளே, நாரதர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு நம்புங்கள் சுவாமி. பார்வதி, சுவாமி என்னிடத்திலே நீ ஏதோ கேட்க விரும்புகிறாய். ஆமா சுவாமி. ஆனால் சுற்றி வளைத்து பேசுகிறாய். பகவானே,